அன்பான வணக்கங்கள். வணக்கம் முருகன் சார். இப்போ ரஜினி பிரதர் ஒன்று கேள்வி கேட்டிருந்தாங்க நிருபர். அதுக்கு அவர் சொன்ன கருத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அவர் என்ன சொன்னார்னா, விஜய் அவருடைய அரசியலை பற்றி கேள்வி கேட்டதுக்கு விஜய் வரட்டும், கமல் மாதிரி அவரும் வரட்டும், ஆனால் வந்தால் ஒரு யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். இதை ஒரு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா 2017 விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்ஏசி ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரன்ற மாதிரி ஒரு இது இருக்குது, அதுக்கு என்ன உங்களுடைய பதில்னும் போது அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அன்றைக்கி வரட்டும், ஆனால் வந்து ஒரு யூஸ் இல்லை. இதே பதில் தான் அவர் சொன்னார். ரஜினி வந்தால் என்ன, வரலனா என்ன அப்படின்ற மாதிரி கிண்டலாக வந்து சொன்னார். ஏன்னா அன்றைக்கி வந்து தான் புள்ள இருக்கிற தைரியத்தில் வந்து ஒரு இஷ்டத்துக்கும் பேசினார் அன்றைக்கி உட்காந்துக்கிட்டு. ஆனால் இன்றைக்கி அவன் பிள்ளையே அவர் மதிக்கிறதே கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி அவரோட நிலைமை என்னன்னு தெரியும். டெய்லி நைட்டு உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காராம். அந்த மாதிரிலாம் செய்தி வருது. இந்த மாதிரிலாம் செய்தி இருக்கும்போது எங்கள் தம்பியை நீ கிண்டல் பண்ண, இதாவது இதை வந்து ரஜினியோட அண்ணன் சத்யநாராயண ராவ் சொல்லி தான் தெரியணுன்றதில்ல மக்களுக்கு. இங்கே அடித்தட்டு மக்களுக்கே தெரியும், இவர் வந்தாலும் ஒரு யூஸ் இல்லை, இவரால் ஒரு லாபமும் இல்லை, இவர் வரதே வேஸ்ட்டு, இதனால் வந்தாலும் ஜெயிக்க முடியான்றது இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும். அவங்க ரசிக்க குஞ்சுமணிகள் போனால் கொய்யமுன்னு கத்திட்டு இருக்கலாம், வேறு ஒரு யூஸுமே இல்லை. அவர் வர்றதுனால எந்த பயனும் இல்லை. அது உண்மை தான். அது சொல்லப்போனால் என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது, ஏதாச்சும் ஒன்று சொந்த கொள்கை இருக்கா? அவருக்கு சொன்னதில் ஏதாச்சும் ஒன்று சொந்த கொள்கைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை யாரும் சொல்லாத கொள்கைன்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் காமராஜரை ஃபாலோ பண்ணுறோம், அஞ்சலி அம்மாவை ஃபாலோ பண்ணுறோம், இவங்க வேலு நாச்சியாரை ஃபாலோ பண்ணுறோம், அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஃபாலோ பண்ணுறோம், பெரியார் அவர்களை ஃபாலோ பண்ணுறோம். இதை தான் இருக்கிற லெட்டர்பேட் கட்சி வரைக்கும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தெரியாதரமாக தான் கேட்குறேன். நீ காமராஜரை ஃபாலோ பண்ணுறேன், அண்ணல் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறேன்னா அவங்களே யாரை ஃபாலோ பண்ணாங்க? அவங்களே யாராச்சும் ஃபாலோ பண்ணி வந்தாங்களா? அவங்களுக்கும் ஒரு தனியாக ஒரு ஸ்டைலை கொண்டு வரல. அவங்க சொந்த முயற்சியில் சொந்த விஷயத்தில் எல்லாமே சொந்தமாக பண்ணாங்க. அவங்க யாரையுமே ஃபாலோ பண்ணல. இல்லை காமராஜர் ஐயா என்ன திருவள்ளுவரையும் பாரதியாரையும் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கட்சி நடத்தினாரா அவர்? இல்லை அவர் அவங்களெலாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்க முன்னோர்களை வந்து நினச்சிட்டு வந்தாரா? இல்லை பெரிய பெரிய சித்தர்கள் அரசர்களை வந்து ரோல் மாடல் எடுத்துகிட்டு வந்தாரா? ஒன்றும் கிடையாது. அவருக்கும் ஒரு தனி கொள்கை, அவருக்கு நாட்டு மக்கள் என்ன பண்ணுன்றதை யோசித்து முடிவு பண்ணி அவர் அரசியல் நடத்தினார். அண்ணல் அம்பேத்கர் யாராச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரா? யாராச்சும் ஃபாலோ பண்ணி வந்து சட்டங்களை எழுதினாரா? ஒன்றும் கிடையாது. நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அவர் எழுதினார். பெரியார் அவர்கள்னா யாராச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரா? இல்லை பெரியார் அவர்கள் வந்து யாராச்சும் ஃபாலோ பண்ணி வந்து இங்கே சீர்திருத்தம் இதெல்லாம் கொண்டு வந்தாரா? இந்த மாதிரி விஷயங்களை அவர் கொண்டு வந்தாரா? மூட நம்பிக்கை இதெல்லாம் வந்து அவர் யாராச்சும் ஃபாலோ பண்ணி சொல்லி வந்தாரா? அவருக்கு என்ன தோணுச்சோ அவர் பண்ணார்ல. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தோணுதா? இல்லை ஒன்றாச்சும் ஒரு சொந்த கருத்து இருக்குதா? இல்லை ஏதாச்சும் ஒன்று இதுவரை எந்த அரசியல் தலைவரும் சொல்ல முடியாத ஒரு கொள்கையை சொல்லிட்டாரா? லஞ்சத்தை நான் ஒழிப்பேன் சொல்லியிருக்காரா? எந்த அரசு அலுவலகங்களும் லஞ்சம் வாங்கினாலும் லஞ்சம் வாங்குற போல நான் வேலையை விட்டு தூக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஒன்றுமே கிடையாது. எதனால ஒரு கொள்கை சார் இன்றைக்கி இருக்கிற சார் ஒரு எல்கேஜிலேருந்து +2 படிச்சிருக்க ஒரு பையனுக்கு ஒரு பசங்களுக்கு நம்ம என்ன ஃபீஸ் கட்டணும்னு தெரியாதா சார் உங்களுக்கு? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த ஃபீஸெல்லாம் ஒழிச்சிருவேன், எல்லா தனியார் நிறுவனங்களும் அரசோட பொது உடைமையாக்கப்படும் சொல்லியிருக்காரு அவர். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை. தமிழ்நாட்டில் எத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கொடுத்தா கூட எல்லா கவர்மெண்ட்லையும் நிர்ணயிக்கலாம் சொல்லியிருக்காரு அவர். எவ்வளோ விஷயம் இருக்குது சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணுறதுக்காக. அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன சார் சொல்லியிருக்காரு? சும்மா நாங்கள் இதே எல்லா கட்சியும் சொல்கிறது இவருன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்கு இவர் கட்சி? அது அந்த கட்சியை இருந்துட்டு போட்டோமே. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே சார், இது பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்ல இருந்துருக்கலாம், அந்த மாதிரி கதை தான் இது. அப்போ அந்த இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குதுன்னு தெரியல. நீ இந்த பருத்தி மூட்டை திரும்பி குடோனில் போடு, குடோன்லேருந்து நீ ரைஸ் மில்லில் போடு, ரைஸ் மில்லேருந்து தூக்கின்னு வந்து நீ திரும்ப இதில் வச்சு குடோனில் வச்சுருந்தா அதுக்கு விமல் கேட்பார்ல, ஏங்க இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி கதை தான் இவர் கதை. கொடுக்கலாம் தான் கட்சி ஆரம்பிச்சிட்டேனே, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம இவர் திமுக 4 கொள்கை எடு, அதிமுக 4 கொள்கை எடு, பிஜேபி 2 கொள்கை எடு, பெரியார் கொள்கை உள்ளே போடு, எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இவர் சொல்கிறது. ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்கா? ஏதாச்சும் ஒரு இது இருக்குது? முதல்ல அவர் ஸ்டெடியாக நிற்கிறாரா? யார் உங்களுக்கு எதிரின்னு கேட்டால் எங்களை எதிரி யார் என்று சொல்ல முடியும். வடிவேல் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு உட்காந்து. ஒரே நாளில் பணக்காராவது எப்படின்ற மாதிரி புத்தகம் வச்சு இந்த நான் எப்படி பணக்காரானா அப்படின்னு வடிவேல் கிண்டல் பண்ணுவார்ல, அந்த மாதிரி தான் இவர் சொல்கிறது. தைரியமாக நாம சொல்லுங்கள். இந்த வடிவேல் பஞ்சாயத்து இது பண்ணார்ல, ஆடு திருநம் யாரும் எனக்கு ஆடு திருநமா நான் கனவு கண்டேன் சார் வரல, கிளம்பி போகணும் வடிவ தோத்தல. அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க சொல்கிறது எல்லாமே. இவங்க பண்ணு இல்லை ஒன்றுத்துக்காச்சும் கேட்டால் வந்து எங்களை பார்த்து யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் எங்களுக்கு எதிரின்றாரு. யார் உங்களை பார்த்து பயப்படுறாங்க? உங்களை பார்த்து யாருமே பயக்கல, உங்களை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே கட்சி ஆரம்பித்து என்டர்டைன்மெண்ட் பண்ணி கொடுக்குற ஒரே கட்சி ஒரு கட்சி தான் எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்க. உண்மையை சொல்ல போனால் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாரும். ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க டெய்லி மக்கள். இதனால் ஒரு யூஸும் கிடையாது. என்ன இதில் இது என்ன அண்ணன் சத்யநாராயணன் தான் சொல்லணுமா? இது இங்கே இருக்கிற பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். இங்கே இதுக்கு மேலே என்ன சொல்ல வேணும் அவங்களுக்கு? சரி, ரஜினி அவர் வீட்டில் தீபாவளி அன்னைக்கு போயிட்டு கேட்டிருக்காங்க, என்ன சார் விஜய் கட்சி பற்றி. அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள்
அவர் ஆளை விட்டா போதும். அவர் அப்படி கிடையாது சார். அவர் பொதுவாக எங்கேயுமே வந்து அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது அரசியலை பற்றி முன்னெடுத்து கருத்துக்கள் சொன்னார். என்றைக்கு அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரோ அன்னிலேருந்து இன்று வரை எந்த அரசியல் விஷயங்களும் பேசுறதே கிடையாது. அரசியல் கேள்விகள் கேட்டால் நான் அரசியல் கேள்வி நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். திரும்ப என்கிட்ட எது கேட்குறீங்க? அன்றைக்கி ஏர்போர்ட்டில் கூட வரும்போது கூட ரொம்ப ஒரு ஆர்ஷா பதில் சொன்னார். நான் தான் அரசியல் கேள்விகள்லாம் போய் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டேன். அப்புறம் இதுக்கு அரசியல் கேட்குறீங்கன்னாரு. படத்தை பற்றி கேளுங்க பேசுகிறேன். படத்தை பற்றி கேட்கும்போது பதில் சொல்கிறாரு. இன்றைக்கி சிம்பிளாக வந்து சார் ஒரு மனுஷன்னா ஒரு நாகரிகம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சவர் சரிங்களா? அவர் வந்து தெளிவாக சொல்கிறார். விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினார். மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முடிஞ்சு போயிடுச்சு சார். அதில் பேசின விஷயம்னு கையெழுத்து போயிட்டு வாங்கிட்டார். அதுக்கு அர்த்தம் அதே தான், போயிட்டு வாங்கிட்டார். நான் ஏன்னா அரசியல் கருத்துக்கள் நான் பேச மாட்டேன். ஒரு வாழ்த்துக்கள் அவ்வளோதான். யாரையுமே அவர் பகைச்சிக்க மாட்டார். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் நாளைக்கு வந்து சூர்யா ஆரம்பித்தாலும் சரி, தனுஷ் ஆரம்பித்தாலும் சரி, சிம்பு கட்சி ஆரம்பிச்சு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுவார். அவ்வளோதான். அவர்னா நான் அவன் கட்சி ஆரம்பிக்கிட்டேயா அவன் கடற்கிறான் போ அப்படின்னு திட்டவா போகிறாரு. ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்க போகிறார். அவ்வளோதான். அவர் யாரையுமே வந்து எதிரியாக நினைக்க மாட்டார். யாரையுமே வந்து பகிர்ச்சி கூட நினைக்கிற ஒரு ஆள் அவர். ஏன் சார் விமர்சனம் பண்ணவங்களே வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன மாதிரி உபசரிச்சு அமைச்சவர் தெரியாது அவங்களுக்கு? சொல்லுங்கள். அவர் ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு கேவலமாக விமர்சனம் பண்ணவங்களையே வீட்டுக்கு வந்தாலும் அவர் எப்படி உபசரிச்சு அனுப்பார் இங்கே எல்லாருக்குமே தெரியும். அப்போ இப்படி மனுஷங்கிட்ட போய்ட்டு அரசியல் கேள்வி கேட்டிங்கன்னா அவர் நான் பதில் இவர் அரசியல் மாட்டு கொள்கையை பற்றி பேசுகிற ரஜினிகாந்த் இருக்காரு. நான் தெரியாத தான் கேட்குறேன். இவருக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா ரஜினிகாந்துக்கு? அரசியல் மாநாட்டை பற்றி சொல்கிறது தான் அவர் வேலையாக இருக்கு. வாழ்த்துக்கள் சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. வேறு என்ன வேணும் இவங்களுக்கு? வேறு என்ன எதிர்பார்க்குறாங்க? அதே மாதிரி விஜய் மாநாட்டுக்கு 2 மார்டின் அவங்களும் இன்னொரு ஆளும் 100 கோடி கொடுத்து தான் இந்த மாநாடை நடத்தினதாகவும் இதுக்கு பின்னாடி பல ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த இது என்னென்ன சார்? சார் இதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ஞ்சு அனுபவிச்சு சார். இங்கே யாரும் நேர்மையாலாம் கிடையாது சார். நீங்கள் நேர்மையாக அந்த அதாவது சொல்லுவாங்கல்ல, தனுஷ் அண்ணன் கூட ஒரு இந்த புதுப்பேட்டை படத்தில் சொல்லுவாங்கல்ல, எனக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, நானும் வந்து என்ன உனக்கு என்ன கத்தி எடுத்து போர் அடிச்சு போயிடுச்சா, எங்களோட வந்து சேர்ந்துடலான்னு. ஆமாம், நீங்கள் மட்டும் என்ன பெரிய காமராஜர் அண்ணா காந்தி வழி வந்தவங்களான்னு கேட்பார். அந்த மீட்டிங்கில் அந்த இவருக்கு எலெக்ஷன் சீட்டு கொடுக்குறதுக்காக வந்து பொட்டி எடுத்துக்கிட்டு உட்காரும்போது புதுப்பேட்டை படத்தில் இந்த அழகப்பெருமாள்கிட்ட பேசுவார்ல, நீங்கள் என்ன பெரிய காந்தி அண்ணா நேரு வழியில் வந்தவங்களா, நீங்களும் என்ன மாதிரி வந்தது தானேயா அப்படின்ற மாதிரி கிண்டலாக ஒரு படத்துக்காக காட்சி அமைப்பு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க சொல்கிறது. இவர் என்ன நேரு வழியில் நடத்துனா சார்? நேரு வழியில் நடத்தி கட்சி ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு வந்து சமீபத்தில் வந்து விஜயகாந்த் அண்ணன் மட்டும்தான் சார். வேறு யாருமே வந்து அவருக்கு வந்து யாரும் பின்புலமாக இருந்து செயல்படலை. யாரும் அவருக்கு கோடி எடுத்து கொடுக்கல. இன்னும் சொல்ல போனால் அவர் அப்போ ஃபீல்டே அவுட்டு, சினிமா துறையில் ஃபீல்டு அவுட் ஆகிட்டு கட்சி ஆரம்பித்தவர் அவர் சரிங்களா? சும்மா கிடையாது. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் அப்போ அந்த கடைசியாக 10-15 படம் ஓடவே இல்லை சார் விஜயகாந்துக்கு. அது நடுவில் சுமாராக ஒரே படம் பேரரசு. அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த படமும் ஒரு ஓடல. அரசாங்கம் சாபரி என்னென்ன படமும் நடித்தார். விருதகிரி என்னென்ன படமும் வச்சு ஒரு படமும் ஓடல. அவருக்கு மரியாதை, நிறைஞ்ச மனசு எத்தனையோ படம் நடித்தார். ஒரு படமும் ஓடல. ஃபீல்ட் அவுட், டோட்டலாக ஃபீல்ட் அவுட் விஜயகாந்த். ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு கட்சி ஆரம்பிச்சு நண்பர் சார். அவர் யார் சார் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க? ஏன்னா கோடி அதை கொட்டினாங்களா? இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த ஆளுமைகள் இருந்த சிங்கங்கள் வாழ்ந்த கோட்டையில் உள்ளே வந்தவர் சார் அவர். அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, ஐயா கலைஞர் ஐயா இருந்தார், பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா அந்த கட்சியில்? தமிழ்நாட்டில் பெரிய சிங்கங்கள் இருந்தால் சிங்கங்கள்கிட்டே தில்ல உள்ளே இறங்கி வந்த ஒரே ஆண்மகன் யாருன்னா என்னை பொறுத்த விஜயகாந்த் மட்டும் தான் சார். அவர் ஜெயிச்சார் தோத்தார் அடுத்த விஷயம் சார். சிங்கங்கள் இருக்கிற காட்டில் ஒரு ஆடு கெத்தா உள்ளே போயிட்டு வெளில வந்ததுன்னா அந்த ஆடு தான் சார் கெத்து, அந்த சிங்கத்தை விட. அந்த மாதிரி உள்ளே போயிட்டு வெளில வந்தவர் சார் விஜயகாந்த். அவர் மாதிரி ஒரு தெம்பும் திராணி இருந்ததா இவருக்கு? இவர் அரசியல் லாபத்துக்காக என்னவெல்லாம் பண்ணுவார் சார். அதாவது ஒரு பழமை சொல்லுவாங்கல்ல, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல கட்சியில் போஸ்டிங் கேட்டவர். உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு ராகுல் காந்தி கிட்ட போய்ட்டு இளைஞர் அணி தலைவர் வயசாகிடுச்சிங்க உங்களுக்கு, இதுக்கப்புறம் இளைஞர் அணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்க இல்லை? அண்ணா சாரை பார்த்தாரு. அப்புறம் யார்? அரவிந்த் கெஜ்ரிவால் ஐயாவை பார்த்தாரு. மோடியை பார்த்தாரு. இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி தலைவரையாக இங்கே ஆந்திராவில் போய்ட்டு சந்திரபாபு நாயுடு அவர்களை பார்த்தாரு. பாண்டிச்சேரியில் போய்ட்டு மினிஸ்டர் இவர் நம்ம முதலமைச்சர் ரங்கசாமி ஐயாவை பார்த்தாரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல்வேறு கட்சிகளை தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு ஒருத்தர் தான் இருக்குன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க சமூகத்தில் உட்காந்துக்கிட்டு. இவர் எதை நம்பி நீங்கள் சொல்கிறீங்க? இவர் என்ன கோட்பாடு இருக்கு? எங்கேயாச்சும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாடு இந்தியா இருக்கிற மொத்த கட்சியை பார்த்த ஒரே இவர் எங்கே எவ்வளையாச்சும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க சார். கட்சி ஆரம்பித்த பிறகு வழிநடத்த முடியாமல் பல கட்சிக்கு தாவணும்னு நம்ம அரசியல்வாதியில் பார்த்துருக்கோம். கட்சியே ஆரம்பிக்காமல் பல கட்சியில் தாவணும் அரசியல்வாதி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்க நீங்கள்? இந்த மாதிரி கூத்துக்கள் நடந்திருக்கு. சரி, இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு. புலியுடைய கேஸே இன்னும் முடியாமல் இருக்கு. 5 கோடி ரூபா கேஸ் வந்து அப்படியே இருக்கு. அவங்க ப்ளே பண்ணுறது தான் இது அப்படிங்கிறாங்க சார். யார் ப்ளே பண்ணாலும் இது பண்ணாலும் அப்போ நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வரல, உங்கள் சொத்தை பாதுகாக்க தான் வரீங்க. அப்படி தான் உண்மையை எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் யாரும் மக்களுக்கு நல்லது பண்ணலாம் வரல, இருக்கிற உங்கள் சொத்தை பாதுகாத்துக்கணும், அவ்வளோதானே? அதுக்கு தானே வரீங்க. அப்படி தானே சார் கேள்வி கேட்க தோணுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உண்மையை மக்களுக்கு நல்லது பண்ணுறதா? எனக்கு தெரிஞ்சு சார் விஜயகாந்த் கிட்ட என்ன சார் ரைடு போனாங்க? அரசியல் கட்சி எதனா அவர் தூக்கிட்டு வந்தாங்களா? ஷூட்டிங் இருக்கும்போது நெய்வேலியில் ஊட்டியில் ஒன்றா தூக்கிட்டு வந்தாங்களா விஜயகாந்த்? அவன் சொத்தை காட்டி எனக்கு கேட்டாங்களா?
இல்லை கணக்கில் கடை சொத்து வச்சுருந்தாரா? என்ன வச்சுருந்தார் விஜயகாந்த்? அவர்கிட்ட இது வரைக்கும் ஒரு ரைடு போச்சா? ரஜினிகாந்த் ஐயா இருக்கார், இந்திய தென்னிந்தியாவில் அதிக சம்பளம் நடிகர், அவர் வீட்டில் இன்றைக்காச்சும் ரைடு போயிருக்கா? அவரெல்லாம் கணக்கு பர்ஃபெக்டாக வச்சு இல்லை. அஜித் அவர்கள் இருக்கார் சார், இவர் ஈக்குவலாக நடிக்கிறார் சார், இவர் ஈக்குவலாக சம்பளம் வாங்குற, இவர் ஈக்குவலாக கலெக்ஷன் எடுக்கிற நடிகர் சார். அவர் வீட்டு என்ன அந்த தெரு பக்கம் கூட போக முடியாது சார். ஐடி ரைடு தெரியுமா சார் உங்களுக்கு? அவ்வளோ சுத்தபத்தமாக கணக்கு வச்சிருக்காரு. ஏன் இந்த மாதிரி நடிகர் வீட்டில் ரைடு போகிறாங்களா? சியான் விக்ரம் இருக்காரு, சிவகார்த்திக் இருக்காரு, தனுஷ் இவங்க கூட ரைடு போனாங்களா யாராச்சும்? எல்லாருமே இவங்க ஈக்குவலாக அடுத்த கட்டத்துக்கு முன்னாடி தானே இருக்கிற நடிகர்கள். யார் வீட்டில் ரைடு போனாங்க இன்றைக்கி வரைக்கும்? யார் அளவுக்கு ரெடி பண்ணாங்க? அப்படி பூரா பண்ணுறதுக்குள்ள ஃப்ராடு பித்தலாட்டம் சார். நேர்மையான மனுஷன் தான் ஏன் சார் பயப்பட போகிறான்? முதல்ல பதில் சொல்லுங்கள் சார். நேர்மையாக நீ உண்மையாக சம்பாரிச்ச பணமாக இருந்தால் ஏன் சார் பயப்பட போகிறான்? நீ எந்த அரசியல் கட்சியில் எந்த சிஎம் பிஎம்ஏ இதெல்லாம் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட எவிடன்ஸ் பக்கவாக இருக்குது. யாராச்சும் உன்னை வம்புக்கு இழுக்க முடியுமா? யாராச்சும் உன்னை அரசியல் உள்ள இழுக்க முடியுமா? ஏன் வராரு அவர்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்ககிட்ட கணக்கு வழக்கு கரெக்டாக இல்லை. கரெக்டாக இருந்ததுன்னா ஏன் நீங்கள் பயப்பட போகிறீங்க? அஜித் கிட்ட நெருங்க முடியுமா சார்? ஒரே கேள்வி சார். அஜித் கிட்ட நெருங்க முடியுமா சார்? இதை ஒரு ரஜினி கிட்ட நெருங்க முடியுமா சார்? ஒரு தனுஷ் கிட்டே சிம்பு கிட்டே நெருங்க முடியுமா சார்? இந்த மாதிரி யாராச்சும் அரசியல் நெருங்க முடியுமா? நீ கணக்கில் கட்டாத பொய் வசூல் நிறைய பொய்யா சொத்து சேர்த்து வச்சிருக்க. நீ ஒன்று நாங்கள் சொல்கிறத தான் கேட்கணும், இல்லைன்னா உன்னை தூக்கி உள்ள வச்சு மிரட்ட முடியுமா சார்? இவங்களெல்லாம் மிரட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்களும் பர்ஃபெக்டாக இருக்காங்க. என்ன சம்பாரு கவர்மெண்ட் கணக்கு கட்டுறாங்க, கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டுறாங்க. நீங்கள் கணக்கு கட்டாதுன்னு நீங்கள் பைட் பண்ணுவோம் மற்ற கட்சியை பார்த்து. அஜித் கிட்ட நான் ஒரே வார்த்தை கேட்குறேன் சார். அஜித் கிட்ட எந்த கட்சியாச்சும் போய்ட்டு ஐடி ரைடு விட முடியுமா சார்? நீங்கள் யோசிச்சு பாரு சார். ஐடியே பயப்படுவான் சார். அஜித் ஐடி ரைடு போகணும் சான்ஸ் இல்லை சார். அவங்களே சொல்லுவாங்க சார், ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க சார். சான்ஸ் இல்லை சார். போய் தான் டைம் தான் சார் வேஸ்ட். அவர் எல்லா கணக்கு பர்ஃபெக்டாக வச்சிருப்பார் சார். ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு குண்டு ஊசி கூட நம்மளால் நகர்த்த முடியாது சார். ஐடி ரைடு போது வேஸ்ட் சார்னுவான். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே சொல்லுவாங்க சார். போக முடியுமா? ஏன் அவர் எந்த கட்சி அணுக முடியல? இவர் ஈக்குவலாக இல்லை, இவரோட அதிகமாக ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு சார். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அவர் இவர் மேலே காட்டிகிட்டு இருக்க மாட்டார். எனக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்குது, என் நெஞ்சில் குடியிருக்கும், இதெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்க மாட்டார் அஜித். வருவார், படம் பேர் பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். படம் பிடிச்சா பாரு, பிடிக்கல வேலையை பார்த்துட்டு போயிடுவார். அவ்வளோதான். அந்த மாதிரி மனுஷன் அவர். அவங்களாம் இல்லை, இதில் வந்து இந்த கட்சி செயல்படுது, அந்த கட்சி செயல்படுதுன்னா பின்ன ஒழுங்காக இருந்தால் உங்களையே எந்த கட்சியும் இழுக்க போகுது கிடையாது. இல்லை ரஜினி சாருடைய படம் அந்த அளவு இருக்குது சார். நேற்றோட முந்தா நாள் போயிருந்தப்ப அந்த ஷூட்டிங் நடந்துட்டு ஒரு 5-6 டூப்பு ரஜினிகாந்த் நின்று இருந்தாங்க. ஏன் அவரால் வேறு காட்சிகள் நடிக்க முடியாமல் அப்படி அவரை வச்சு டம்மி எடுக்கிறாங்களா சார்? டூப்புன்றது வந்து ரிஸ்க்கான ஃபைட்டுகள், சேசிங் சீனு, மேலேருந்து குதிக்கணும், இந்த மாதிரி காட்சிகள்லாம் இது இன்றைக்கி நேற்று இல்லை சார். 20 வயசு ஹீரோ கூட டூப் போட்டு தான் சார் நடிச்சிருக்காங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு டூப் போட்டாமல் நடித்த ஒரே ஹீரோ யாரும் அஜித் குமார் மட்டும் தான். இன்றைக்கி வரைக்கும் அவர் எந்த இதுக்கும் டூப் போட்டது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அவருக்கு டூப் போட்டு கிடையாது. ரிஸ்க் ஸ்டண்டில் கயிறு கட்டிலாம் கூட தூக்கிருக்காங்க தவிர டூப் போட்டு நடிச்சிருக்க கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பல நடிகர்கள் வந்து டூப் போட்டு நடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஒன்று இருப்பாங்க. ஆனால் இதில் நானே பார்த்தேன் அன்றைக்கி ஒரு 5-6 பேர் அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க. சரி சார். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஆமாம் சார். இந்த வயசில் வந்து அவர் நடிக்கிறது நின்று சூப்பர் ஸ்டார் நிற்கிறதே பெரிய விஷயம் சார். 73 வயசு முதல்ல எந்த நடிகர் நடிச்சிட்டு இருக்காங்க? முதல்ல பைக் சொல்லுங்கள் சார். 73 வயசில் நடிகர் எங்கே நடிச்சிட்டு இருக்காங்க? முதல்ல நடிக்கவே இல்லை. 74 வயசில் எல்லாம் வீட்டில் ரெண்டு பேரம் பேச்சோட வீட்டில் உட்காந்துட்டு நடக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க அந்த நடிகர்கள்லாம். ஏதோ 1-2 பேர் தான் அந்த நம்ம பாலகிருஷ்ணன், மம்முட்டி சார், மோகன்லால் சார், சத்யராஜ் சார் மாதிரி எங்கேயோ ஒரு நல்ல ரோல் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அவங்கள வந்து உடம்பு அழட்டிக்காத ரோல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மனுஷன் இந்த வயசுல வந்து இது பண்ணுறாருல்ல, சண்டை காட்சிகளில் இறங்குறாரு, இது பண்ணுறாரு, கன் ஷூட்டு ஓடுறாரு, தாவறாரு. வேட்டையின் படத்தில் பார்த்துருங்க, அத்தனை இது ரியலாக தான் பண்ணியிருக்காரு. என்ன இருக்குது இதுக்கு மேலே வந்து நம்ம டூப் இல்லாமல் பண்ணோமா? ஒரு மேலேருந்து குதிக்கிற காட்சி கூட லோகேஷ் கனகராஜ் இதை பற்றி தெரியாது அவங்களுக்கு. 100 பேர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீன் வைப்பார். 100 பேர் ரஜினி அடிக்கிற மாதிரி ஃபைட் சீன் வச்சா அவர் ஹெல்த் என்ன ஆகும்? இல்லை யோசிக்க மாட்டாங்களா? அதனால ஒரு காட்சிக்கு ஏற்ற மாதிரி டூப் போட்டுருக்காங்க. இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. டூப்னா இன்றைக்கி மட்டும் தான் போடுறாங்களா? அந்த காலத்தில் டூப் போட்டு தான் நடிச்சிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் காலத்துலேயே டூப் போட்டு தான் நடிச்சிட்டு இருக்காங்க. சார் எதனா ஸ்பெஷல் ஃபைட் என்ன வச்சிருப்பார் சார்? உங்களுக்கு லியோ கூட ஒரு ஸ்பெஷலான ஃபைட் வச்சிருந்தாரு. 500 பேர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாரு. இதில் கூட தான் எதனா வச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது சீன் இருக்கலாம். 500 பேருக்கு எனர்ஜி என்ன ஆகும்? கையிலையும் காலையும் குத்தும்போது என்ன ஆகும்? எனர்ஜி ஒருத்தனாலே முடியாது சொல்ல போனால் 4-5 பேர் கூட போட்டுருக்கலாம். அவர் படம் வரும்போது தானே சார் தெரியாது என்ன மாதிரி எதுக்காக அந்த டூப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. படத்தை முடிச்சுட்டு தான் கேள்விப்பட்டேன் சார். கிட்டத்தட்ட வந்து கூலி திரைப்படத்தோட ரஜினிகாந்த் போர்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுச்சு சார். ஏதோ சின்ன ஒர்க் இருக்குது, ஒரு 4-5 நாள் பெண்டிங்கில் இருக்குன்னாங்க. அது மட்டும் தான் அவர் எடுக்கிறாங்க. ஒரு சண்டை காட்சி அது ஒரு பெண்டிங்கில் இருக்குனாங்க. அதுக்காக கூட அந்த டூப்பெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சண்டை காட்சிகள்லாம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சது ரஜினிகாந்த் பர்த்டே டிசம்பர் 12 வந்து ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த படம் வந்து 2025 தீபாவளிக்கு ரிலீஸ் அதுக்கு பிளான் பண்ணுறாங்க. கூலி திரைப்படத்தை ஏப்ரல் 10 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் படப்பிடிப்பு வேகமாக நடக்குது. இதுதான் இருக்கிற ரஜினி படத்துடைய அப்டேட்டு. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி.